யாழ்ப்பாணத்துல தெள்ளிப்பாளை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட இளவாலை அப்படிங்கிற ஒரு சந்தியில ஒரு பெண் கடத்தப்பட்டாங்க. இந்த செய்தி சமூக வலைதளங்கள் அதிகமா பகிரப்படுற காணொலி மூலமாக தெரிய வருது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய பெண்ணும் பூநகரி பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய ஆணும் காதல் திருமணம் செஞ்சு கொள்றாங்க. ஆனா அந்த காதல் திருமணத்துல பெண்ணுடைய வீட்டாருக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஆனாலும் இந்த காதல் திருமணம் 2 மாத காலமாக ஓடிக்கொண்டுதான் இருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல பெண்ணை பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இளவாலை போலீஸ் நிலையத்துல பெண்ணுடைய வீட்டால ஒரு முறைப்பாடை முன்வைக்கிறாங்க. குறித்த முறைப்பாட்டுல விசாரிக்கப்பட்ட போது பெண்ணுக்கும் அந்த இளைஞனுக்கும் பிரிகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு கதை வந்த உடனே இருவரும் திருமண வயதை அடைந்தவர்கள், அதனால இவங்களை பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது. இதனை தொடர்ந்து பெண் வீட்டாருக்கு அதுல எந்த ஒரு உடன்பாடும் இல்லை அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல மல்லாகம் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போறாங்க. மல்லாகம் நீதிமன்றத்திலும் அதே தீர்ப்பு தான் சொல்லாங்க. இருவரும் திருமண வயது அடைந்தாலும் அவங்களை பிரிக்க முடியாது, அவங்கள விருப்பம் இல்லாம பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு தான் வழங்குறாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அன்று மாலை, அதாவது நேற்றைய தினம் நேற்று மாலை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, குறித்த பெண்ணுடைய சகோதரனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து இந்த பெண்ணை கடத்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு காணொலி மூலமாக தெரிய வருது. அது மட்டும் இல்ல, தாக்கப்பட்ட அந்த இளைஞன் இளவாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதோட இளவாலையில காணப்படுற அந்த போலீஸ் பிரிவு அந்த குறித்த பெண்ணை தேடுதல் நடவடிக்கையில தீவிரமாக ஈடுபட்டு வராங்க.